இந்த வாரம் குடும்பஸ்தன், பாட்டில் ராதா, மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வகையில இந்த படத்தை பத்தின விமர்சனங்கள்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குடும்பஸ்தன் படம் ரிவ்யூ பார்த்திடலாம். எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய படமா தான் குடும்பஸ்தன் படம் இருக்கு. தினம் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு வரோமோ அது எல்லாத்தையும் ரொம்ப அழகாவே படத்துல காட்டியிருக்காங்க. படத்துல மியூசிக், காமெடி அப்படின்னு எல்லாமே ரசிக்கும்படியா இருக்கு. வழக்கம் போல மணிகண்டன் இந்த படத்துல ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காரு. ஓவராலா ஒரு மிடில் கிளாஸ் பையனோட வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைய ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாக்குறவங்கள பயங்கரமா சிரிக்க வச்சுட்டும் செகண்ட் ஹாஃப்ல ரொம்பவே அழுக வச்சிருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கும் அப்படிங்கறதுல டவுட்டே இல்ல. செகண்டா நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னா மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். லாஸ்ட்லியா ஜம்ப் கட்ஸ் ஹரிபாஸ்கர் நடிப்புல வெளியா இருக்கிற மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படம் பெருசா எந்த இடத்துலயும் லாகிங் இல்லாம படம் நல்லாவே இருக்கு. காமெடி, சில இடத்துல சென்டிமெண்ட், பின்னணி இசை அப்படின்னு இது எல்லாமே ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட டியூரேஷனை ஒரு 20 மினிட்ஸ் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜம்ப் கட்ஸ் ஹரிபாஸ்கரை பத்தி சொல்லவே தேவையில்ல. அவரோட ஆக்டிங், காமெடி எல்லாமே சூப்பரா இருக்கும். அந்த வகையில இந்த படத்துலயும் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மொத்தத்துல ஒரு நல்ல குடும்ப பொழுதுபோக்கு படமாவும் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற வகையிலும் படம் அமைஞ்சிருக்கு. கடைசியா நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னா பாட்டில் ராதா படம் தான். படத்தோட டைட்டில் கேட்டாலே குடியே கெடுக்கும் அப்படிங்கிற பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது. டைரக்டர் ஒரு அழுத்தமான கருத்தை மக்கள் மனசு கஷ்டப்படுத்தாம வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி கருத்துக்களை அடுக்கிருக்கிறதும், குடியால குடும்பம் எப்படி பாதிக்குது, மனைவி யார்கிட்ட எல்லாம் அசிங்கப்படுறாங்க, குழந்தைங்களோட எதிர்காலம் எப்படி சீரழியுது அப்படிங்கறத ரொம்ப அழகாவே காட்டியிருப்பாரு. இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னா மறுவாழ்வு மையத்துல இருந்து தப்பிக்கிற காட்சியில லாஜிக் கொஞ்சம் இடிச்சிருக்கு. அங்கங்க மேக்கிங்ல கொஞ்சம் குறை இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பா மக்களோட மனசுல நிக்கும் அப்படிங்கறதுல டவுட்டே இல்ல. மொத்தத்துல 3 படமே ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த 3 மூவியும் தியேட்டர்ல போய் ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 படத்துல எது உங்களோட ஃபேவரட் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சினிஸ்டாட்டிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Cinema, 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 cinema.